இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கலகலப்பு குறையாமல் தன்னைத்தானே தாழ்த்தி பார்வையாளர்களை மகிழ்வித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கில்லாடியான தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஒரு காலத்தில் விஜய் டிவியில் ஆதிக்கம் செலுத்திய பிரியதர்ஷினி, பாவனா, டிடி போன்ற தொகுப்பாளினிகளை பின்னுக்கு தள்ளிய பிரியங்கா தேஷ்பாண்டே இல்லாமல் விஜய் டிவியில் பெரும்பாலான நிகழ்ச்சிகளே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பர் சிங்கர் தொடங்கி ஸ்டார்ட் மியூசிக், பிக் பாஸ், குக் வித் கோமாளி என விஜய் டிவியின் செல்ல பிள்ளையாக வலம் வந்தார் பிரியங்கா. இப்படி என்னதான் பிரபலமாக இருந்தாலும் அதே அளவுக்கு சர்ச்சையிலும் சிக்கியவர்தான் பிரியங்கா தேஷ்பாண்டே. சமீபத்தில் விஜய் டிவியில் இருந்து விலகிய தொகுப்பாளினி மணிமேகலை தன்னை முன்னிலைப்படுத்த அடுத்தவர்களை பலிகடாவாக்குவதாக பிரியங்கா மீதுதான் புகார் கூறியிருந்தார். மன்னிப்பு கேட்க சொல்லி பிரியங்கா தன்னை நிர்பந்தித்ததாக கூறிய மணிமேகலை தன்மானத்தை இழந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியிருந்தார். அப்போதே விஜய் தொலைக்காட்சியின் முக்கிய மேலிட ஆட்களை கைக்குள் வைத்துக் கொண்டு ஆதிக்கம் செலுத்துவதாக பிரியங்கா குறித்து தகவலும் பரவியது. கடந்த 2016ஆம் ஆண்டு விஜய் டிவியில் தயாரிப்பு குழுவில் இருந்த பிரவீன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பிரியங்காவிற்கு நினைத்தபடி திருமண வாழ்க்கை அமையாமல் போனது. 4 ஆண்டுகளிலேயே இருவரும் பிரிந்து தனித்தனியாக வசித்து வந்தாலும் பிரியங்கா தனது தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து எங்குமே பேசியது கிடையாது. யூடியூப் வீடியோக்கள், பொது நிகழ்ச்சிகளில் கணவர் பிரவீன் பங்கேற்காதது விவாகரத்து யூகங்களுக்கு வழிவகுத்த நிலையில் அண்மையில்தான் தனது தாய் தனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருப்பதாக மனம் திறந்து பேசியிருந்தார். இதனை வைத்துதான் பிரவீனுடன் பிரியங்கா விவாகரத்து செய்ததை ரசிகர்கள் புரிந்து கொண்டனர். இந்த நிலையில் திடீரென பிரியங்காவுக்கு திருமணம் நடந்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. எந்த அறிகுறியும் இல்லாமல் நெருங்கியவர்கள் மட்டும் பங்கேற்க திருமணம் நடைபெற்ற நிலையில் பிரியங்காவின் 2வது கணவர் யார் என்ற தேடலும் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. இன்டர்நேஷனல் லெவலில் பிரபலமான டிஜே வசி சச்சியை தான் பிரியங்கா கரம் பிடித்திருக்கிறார். கிளிக் 187 என்ற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்தி வரும் வசி சச்சி பல முக்கிய நிகழ்வுகளை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டே பிரியங்கா தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சிக்கு டிஜே அமைக்க வந்த வசி சச்சிக்கு பிரியங்காவை பிடித்து போக இருவரும் முதலில் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் தற்போது திருமண கட்டத்தை நோக்கி நகர்ந்ததாக கூறப்படுகிறது. அப்போதே இருவரும் சேர்ந்து டிஜே நிகழ்ச்சிகளில் நடனமாடும் வீடியோவை வசி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்தாலும் தற்போதுதான் அது வைரலாகி வருகிறது. ஆனால் வசி சச்சிக்கு தற்போது 42 வயதாகிறது என்ற நிலையில் பிரியங்காவிற்கு 32 வயதுதான் ஆகிறது. தன்னை விட 10 வயது மூத்தவரை திருமணம் செய்திருக்கும் பிரியங்காவை ஒரு பக்கம் ரசிகர்கள் வாழ்த்தி வந்தாலும் இன்னொரு பக்கம் இருவருக்கும் இடையிலான வயது வித்தியாசத்தை வைத்து சிலர் விமர்சித்தும் வருகின்றனர். முதல் திருமண வாழ்க்கையை நினைத்து மன வலியில் இருந்த பிரியங்காவிற்கு 2வது திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய ரசிகர்கள் வாழ்த்தும் கூறி வருகின்றனர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.